السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين آمنوا وهاجروا وجاهدوا في سبيل الله بأموالهم وأنفسهم أعلم درجة عند الله أولئك هم الفائزون. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إنك لخير أهل الله أحب أهل الله إلى الله فلولا أني أخرجت منك ما خرجت أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியார்களுடைய அந்தஸ்திலே நம்மையும் சேர்த்து நல்லருள் புரிவானாக. ஆமீன். உலக பொதுமறையை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் வழியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அடிச்சுவடுகளை புரளாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய தேவைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிரப்பமாக்கி கொடுப்பானாக. ஆமீன். வாழும் காலம் சில காலம் இக்காலகட்டத்தில் நோய் நொடி இல்லாத வாழ்வை அல்லாஹ் நமக்கு அளித்து, குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டும் நம்மையும் நம்மளுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்துள்ளுவானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆகிரத்தி ஹஸனா இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வகீனா அதாபன்னார் நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து தந்துள்வாயாக. ஆமீன். வினயத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லாம் ஒரு புனிதமான ஜும்மாவுடைய தினத்தில் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். எந்த வார்த்தைகளை பேசுகின்றோமோ கேட்கின்றோமோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசக்கூடிய நாவிற்கும் கேட்கக்கூடிய செவிகளுக்கும் அதை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். புனிதமான ஜும்மாவுடைய தினம் ஒன்று மற்றொன்று இஸ்லாமிய வருடத்தினுடைய ஹிஜ்ரி 1448 வருடத்தின் துவக்க ஜும்மாவிலும் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வின் மிக முக்கியமான திருப்புமுனையாகவும் இஸ்லாமிய வரலாற்றின் கால கண்ணாடியாகவும் இருந்த திகழ்வது இந்த ஹிஜ்ரி என்பதை பெருமக்களே நாம் விலகிக் கொள்ள வேண்டும். எத்தனையோ வரலாற்று ஏடுகளிலேயே எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மதங்களுக்கும் அவர்களுடைய வருட கணக்கு என்பது அவர்களுக்கென்று ஒரு கணக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று இஸ்லாமிய வரலாற்று ஏடுகளிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நமக்கென்று ஒரு வருடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக வழிகாட்டி தந்ததுதான் இந்த ஹிஜ்ரி என்று சொல்லக்கூடிய இந்த வருடம். இன்றைக்கு இஸ்லாமிய மக்களிடத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கிபி என்பது அனைத்து மக்களுக்கும் தெரியக்கூடிய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஹிஜ்ரி என்று சொன்னால் அது எத்தனை ஆண்டு துவங்கி இருக்கின்றது, அது எந்த மாதத்தை துவக்கி இருக்கின்றது என்பதையெல்லாம் அறியாத பாமர மக்களாகவே பெருமக்களே என்று நம் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படியே நமக்கு ஹிஜ்ரி பிறை தென்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பெருநாள் வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் நோன்பு காலமாக துவக்க நாளாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நமது குடும்பத்திலே நிக்கா நடைபெற வேண்டும். அந்த நிக்காவிலே பத்திரிகை அடிக்க வேண்டும்.
இப்படிப்பட்ட நேரம் வந்தால் மட்டும்தான் இன்றைய இஸ்லாமிய சமூகம் ஹிஜ்ரி என்ன என்பதை அறியக்கூடியவர்களாக பெருமக்களை இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இறை நம்பிக்கையின் வலிமையையும் சத்தியத்தையும் பெருமக்களை எதையும் தியாகம் செய்ய முடியும் என்பதை நோக்கமாக கொண்டு மார்க்கத்திலே துணிவும் உறுதியும் இருந்தது என்று சொன்னால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்பதை முன்வைத்துத்தான் இந்த ஹிஜ்ரத் வரலாற்று ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு வரலாறாக இந்த ஹிஜ்ரத் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. பெருமக்களே, மக்கா என்ற புனித பூமி, இன்றைக்கு உலக மக்கள் எல்லாம் மக்கா என்ற புனித பூமிக்கு சென்று வருகின்றோம். பரக்கத்தும் அற்புதங்களும் நிறைந்த பூமி என்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்வதை விட மக்களாலும் அது எல்லா மதத்தினவர்களாலும் விளங்கி இருக்கக்கூடிய ஒரு புனித ஸ்தலம். பெருமக்களே, மக்கா என்ற புனித பூமியிலே சத்தியத்தை சுமந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் இழைக்கப்பட்ட மிகப்பெரிய கொடுமையை இந்த ஹிஜ்ரி நமக்கு விளக்கி காட்டுகின்றது. வெறுவனே மற்ற மதங்களிலே வருடங்கள் வந்து போகலாம், மற்ற மதங்கள் புராணங்களிலே அவர்களுக்கென்று தனித்துவம் வாய்ந்த ஒரு காலண்டர்கள் உருவாக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் நம்முடைய மார்க்கத்தில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒவ்வொரு விடயங்களும் சொல்லப்பட்ட அனைத்துமே ஒரு தியாகத்தை முன்வைத்து தான் ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இன்று ஹிஜ்ரி 1448 வருடம் பிறந்திருக்கின்றது என்று சொன்னால் இந்த ஹிஜ்ரி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது, எதனால் ஆரம்பிக்கப்பட்டது, சிலருடைய கருத்து கணிப்பில் எப்படி விளங்கி வைத்திருக்கின்றோம் என்று சொன்னால் கிபி என்பது 2026 நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஹிஜ்ரி என்பது 1448 தான் துவங்கி இருக்கின்றது. இதை வைத்து பார்க்கும் பொழுது ஹிஜ்ரத்துக்கு முன்கூட்டியே மற்ற காலண்டர்களுடைய அடிப்படை துவங்கிவிட்டது. எனவே ஹிஜ்ரி என்பது இஸ்லாமிய வரலாறு ஏடுகள் என்பது அதற்கு பின்னால் துவங்கப்பட்டது என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். பெருமக்களே, இந்த ஹிஜ்ரத் என்பது பல தியாகங்களை முன்வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக அற்புதம் நிகழ்த்தப்பட்டு அந்த அற்புதங்களை முன்வைத்து பெயரிடப்பட்டதுதான் இந்த ஹிஜ்ரி என்பதை நாம் விளக்கத்தில் கொள்ள வேண்டும். பல சோதனைகள் சூழ்ந்த நிலையிலும் நபிக்கும் நபியுடைய தோழர்களுக்கும் பல சோதனைகள் சூழ்ந்த நிலையிலும் பெருமக்களே பொறுமையின் உச்சத்தில் இருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நேரத்திலே அந்த பொறுமையின் உச்சத்தை மீறி மேற்கொண்ட இந்த பயணம்தான் இஸ்லாமிய வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை துவக்கி இருக்கின்றது. அந்த அத்தியாயம்தான் இன்றைக்கு ஹிஜ்ரி என்பதாக நாம் வருடம் முழுவதும் ஹிஜ்ரி பிறப்பு என்பதாக நம்முடைய ஞாபகத்திலே சிந்தனைக்கு உட்பட்டு கொண்டிருக்கின்றது. பெருமக்களே, ஹிஜ்ரி என்பது வெறும் புவியியலில் இருக்கக்கூடிய மாற்றம் அல்ல. முதலிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மற்ற காலண்டர்களை போன்று அந்த புவிகளுக்கு தோதுவாக, காலங்களுக்கு தோதுவாக, நாட்களுக்கு தோதுவாக மாற்றக்கூடிய காலண்டர் அல்ல நம்முடைய ஹிஜ்ரி என்பது. புவி மாற்றம் அல்ல பெருமக்களே, அது அடிமைத்தனத்திலிருந்து மக்களை பாதுகாத்து அநீதிக்கும் நீதிக்கும் இடையிலே பாதுகாப்பு கிடைக்கப்பட்டதுதான் இந்த ஹிஜ்ரி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முஸ்லீமின் உள்ளத்திலும், உலகத்திலே வாழக்கூடிய ஈமான்தாரி என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம்களுடைய உள்ளத்திலும் ஈமான் உணர்வுகளை தட்டி எழுப்பக்கூடியதுதான் இந்த ஹிஜ்ரி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வுலகிலே வெவ்வேறு காலண்டுகளை நாம் பார்த்து வருகின்றோம். உலகத்திலே, நாட்டிலே அல்ல, உலகத்திலே வெவ்வேறு காலண்டர்கள் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் அதிலும் மிகவும் பிரபலியமான காலண்டர்கள் கணக்கு என்பது என்னவென்று சொன்னால், ஒன்று நம்முடைய பார்வையிலே, நம் சமுதாயத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பார்வையிலே ஹிஜ்ரி என்பது, மற்றொன்று பிரபலியமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஈசவி என்ற கணக்கு. இந்த இரண்டு தான் அதிகபட்சமாக உலகத்திலே பிரபலியமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அரபி மக்களிடத்திலே ஆரம்ப காலகட்டத்திலே மாதங்களை குறிப்பிட 12 பெயர்கள் வைத்திருந்தார்கள். மாதங்கள், ஒவ்வொரு மாதங்களும் முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், இந்த மாதம் அல்ல. ஆரம்ப காலகட்டத்திலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபித்துவத்தை கொடுத்த பின்பு ஆரம்ப காலகட்டத்திலே மக்களுடைய வாழ்க்கையிலே 12 மாதங்கள் இருந்தன. அந்தந்த
கணக்கை வைத்து, அந்தந்த செழிப்புகளை வைத்து, அந்தந்த ஊரினுடைய நிலைமைகளை வைத்து, அந்தந்த நாட்டவர்களின் நிலைமைகளை வைத்து, அரசர்களுடைய பெயர்களை வைத்து, இப்படி 12 பெயர்களை கொண்டு ஹிஜ்ரி என்பதாக நடத்தி கொண்டு வந்தார்கள். ஆனால் தட்பவெப்ப சூழ்நிலைமைகள் எப்போ சூழ்நிலை ஏற்படுது, வெப்பம் எப்படி ஏற்படுது என்பதை வைத்து 12 மாதங்கள் பெயர் மட்டும் இருந்தன. இதை அல்லாஹ் குர்ஆனிலேயே தெளிவாக சொல்கின்றான். இன்ன இத்தத்த ஷுஹூர் இந்தல்லாஹி 12 ஷஹ்ரி. மார்க்கத்திலே உலகத்திலே மாதங்கள் என்பது 12 தான். 12 மாதங்கள் என்பதாக குர்ஆன் தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. ஆனால் அதற்கு பெயர் வைத்ததிலே மக்களிடத்திலே பலவிதமான கோட்பாடுகளை கொண்டு, அவருடைய உள் கருத்தை கொண்டு பல பெயர்களை முன்வைத்து உலகத்திலே நடத்தி வந்தார்கள். ஆனால் கலாச்சார அடிப்படை என்பது அவரிடத்திலே ஆரம்ப காலகட்டத்திலே சுத்தமாக இல்லாமல் ஆகிவிட்டது. எப்படி ஆரம்பத்திலே கலாச்சார இன்மை என்பது இல்லாமல் இருந்ததோ, அதை திரும்பியும் இந்த சமுதாயம் கலாச்சார சீர்கேடாக நாம் எடுத்துக்கொண்டோமோ, இந்த சீர்கேடுகள் ஆரம்ப காலகட்டத்தில் மடமைத்தனம் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்திலே பெருமக்களே இருந்து வந்தது. அதைத்தான் இன்றைக்கு இந்த சமுதாயம் மீண்டும் எடுக்க துவங்கி இருக்கின்றது. ஆனால் வருடம் என்பது அவர்களிடத்திலே இல்லை. வருடம் என்றால் என்னவென்று தெரியாது. மாதத்திற்கு ஒரு பெயர் வைத்துக் கொள்வார்கள். வருடம் எப்படி? வெறுமனே அந்த மாதத்தை மட்டும் குறிப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். வருடம் எப்படி இருந்தது என்று சொன்னால், யமன் தேசத்து அரசன், வரலாற்றிலே பதிவு செய்வார்கள், யமன் தேசத்து அரசன் ஆபர்காம் என்று சொல்லக்கூடிய கேள்விப்பட்ட விஷயம்தான். மக்கமா நகரை இடிக்க வந்த பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பறவைகளை கொண்டு அதை காப்பாற்றினோம் என்பதாக சூரத்துல் ஃபீல் என்று சொல்லக்கூடிய அலம் தர கைஃப சூறாவிலே அல்லாஹ் தெளிவாக சொல்லி காமிக்கின்றான். நாம் அந்த கௌபாவை பாதுகாத்தோம். சின்ன சின்ன குருவிகளை கொண்டு, அபாபில் என்ற பறவையை கொண்டு நாம் என்ன செஞ்சோம்? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். அந்த யானை படைகளை நாம் என்ன செய்தோம் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தம்லீல் வ அர்ஸல அலைஹிம் தய்ரன் அபாபில். அபாபில் என்ற பறவையின் மூலமாக சிறு கற்களை கொண்டு அந்த ஆபர்காம் என்ற படையை நாம் அழித்தோம் என்பதாக குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அந்த எப்பொழுது அந்த ஆபர்காம் என்ற அரசனையும் அந்த படைகளையும் யானை படைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்து அந்த மக்கமா நகரை, அந்த கஅபாவை காப்பாற்றினானோ, அப்பொழுது இருந்த அந்த மக்களுடைய பிரபலியம் எப்படி இருந்தது என்று சொன்னால், வருடத்தை ஃபீல் வருடம் என்பதாக ஆக்கி கொண்டார்கள். யானை வருடம், ஃபீல் யானை வருடம். ஏன்னா அன்னைக்கு தான் வெற்றி கிடைச்சிச்சு, அதனால வருடம் முழுவதும் அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு சொன்ன வருடத்திற்கு யானை வருடம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 வருடம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூத்தா போய் மரணம் அடைஞ்சி 6 வருடம் ஆன பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்தில் அவருடைய கையிலே ஆட்சி கொடுக்கப்பட்டது. கிபி 639 உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதவி ஏற்கின்றார்கள். இந்த பதவி ஏற்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய பதவி காலத்தில் இருந்த அபூ மூஸா அஷ்அரி என்ற நபித்தோழர் ஒரு நாட்டில் இருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கடிதத்தை ஒன்றை எழுதுகின்றார்கள். உமரே, உங்களுடைய ஆட்சி என்பது நல்ல முறையிலே நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் கடிதம் எழுவும் பொழுது, அந்த காலத்திலும் சரி, நம்முடைய முன்னோர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் சரி, இப்பொழுதுதான் போன், இமெயில் எல்லாமே வந்து விட்டது. ஆரம்ப காலகட்டத்தில் தபால் போடுவோம். அப்போ அவர்கள் அபூ மூஸா அஷ்அரி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு தபால் பதிவிடுகின்றார்கள். உமரே, பல விஷயங்களை நீங்கள் இருக்கின்றீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எப்படி கட்டுக்கோப்பாக கட்டமைத்து கொடுத்தார்களோ, அதே போன்று நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்று சொன்னால், மார்க்கத்தை சரியான கோப்பிலே நீங்கள் கொண்டு செல்கின்றீர்கள். ஆனால் எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. இந்த கேள்விக்கு விடை தெரியாமல் நானும் சரி, என்னை சார்ந்தவர்களும் சரி, பல ஆண்டு காலமாக இருந்து வருகின்றோம். இந்த கேள்விக்கு தாங்கள் முறையான பதிலை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக ஒரு தேசத்தில் இருந்து அபூ மூஸா அஷ்அரி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பதிவு செய்கின்றார்கள். நாம் மாதம் என்பதாக வைத்துக் கொள்கின்றோம். தபாலிலே எழுதும் பொழுது மாதத்தை மட்டும் பதிவு செய்கின்றோம். அது என்ன வருடம் என்பது நமக்கு பிடிபடவில்லை. இது இப்படியே சென்று கொண்டிருந்தது என்று சொன்னால் நாட்களுடைய சூழ்நிலைகள் தெரியாமல் போய்விடும். வருடங்கள் என்றால் என்னவென்றே தெரியாமல் போய்விடும். இதற்கு என்ன பெயர் என்பதும் தெரியவில்லை. ஏதோ மக்களால் ஃபீல் வருடம் என்பதாக சொல்கின்றார்கள். யானை வருடம், யானை மக்காவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சிருக்கான்? வெற்றி கொண்டான், மக்காவை காப்பாற்றினான். அதை வைத்து என்ன செய்யறாங்க மக்கள்?
வருடத்தை கணக்கிடுகின்றார்கள். இது பொருத்தமாக இல்லை. உமரே, இதற்கு நீங்கள் சரியான ஆலோசனை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக ஒரு தபாலிலே எழுதுகின்றார்கள். இந்த தபாலை ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்துவிட்டு நபித்தோழர்களை எல்லாம் அழைத்து ஒரு ஆலோசனை செய்கின்றார்கள். அபூ மூஸா அஷ்அரி சொல்லக்கூடிய அந்த காரணம் இருக்கின்றது அல்லவா, விஷயம் சரியான பொருத்தமாக இருக்கின்றது. இப்படியே சென்றது என்று சொன்னால் நம் காலத்திற்கு பின்னால் நபியுடைய உம்மத்து தோன்றும் பொழுது அந்த வருடம் என்பது இல்லாமல் போய்விடும். ஷரியத் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விடும். இன்னைக்கு திரும்பவும் அழிக்கப்பட்டு கொண்டு இருக்குது பாருங்க. இன்னைக்கு எப்படி ஹிஜ்ரியை மறந்துட்டோம், இஸ்லாமியனுடைய வரலாற்று ஏடுகளை மறந்துட்டோம், இஸ்லாமியுடைய மாதங்கள் நமக்கு பிடிபடவில்லை, இஸ்லாமிய ஹிஜ்ரி எந்த ஆண்டை துவக்கி இருக்கின்றது என்பது தெரியவில்லை அல்லவா, இதைவிட மோசமாக போயிருப்போம் என்ற நோக்கத்திலே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா தோழர்களையும் அழைத்து ஆலோசனை செய்கின்றார்கள். இதற்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும், என்ன செஞ்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதை 4 விஷயத்தை நபித்தோழர்கள் கையில் எடுக்கின்றார்கள். இந்த 4 விஷயங்களிலே ஏதாவது ஒரு பெயரை உமரை நாம் பட்டியலிட்டுக் கொள்ளலாம், மக்களிடத்திலே அறிவிப்பு செய்து விடலாம். அப்போ முதல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள் என்ன செய்யலாம் என்பதாக சொல்லும் பொழுது பல நபித்தோழர்கள் சொல்லுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பிறப்பு என்பது இந்த உலகத்தினுடைய அற்புதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது பிறந்தார்களோ அந்த ரபீஉல் அவ்வலுடைய மாதத்தை முதல் கணக்காக வைத்து நம் ஆண்டை துவக்கி விடலாம் என்பதாக சொல்லுகின்றார்கள். இரண்டாவது சில நபித்தோழர்கள் ஒரு குழு சொல்லுகின்றது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இறப்பும் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தீனை கொடுத்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்ததும் இழப்பு தான். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துன்யாவை விட்டு எப்பொழுது மறைந்தார்களோ அதை ஆண்டு துவக்கமாக நாம் வைத்துக் கொள்ளலாம் என்பதாக இன்னும் சில நபித்தோழர்களுடைய ஆலோசனை. மூன்றாவது சில நபித்தோழர்கள் சொல்லுகின்றார்கள், ஹிஜ்ரி என்பதை நாம் வைத்துக் கொள்ளலாம். எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்பொழுது மக்காவை விட்டு மதீனாவிற்கு சென்றார்களோ அதை நாம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒரு ஆண்டாக நாம் துவக்கத்திலே வைத்துக் கொள்ளலாம் என்பதாக மஷூரா செய்கின்றார்கள். நான்காவதாக சில தோழர்கள் ஒரு ஆலோசனையை கொடுக்கின்றார்கள். இப்படி எல்லா ஆலோசனையும் உள்வாங்கிய அந்த ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனை செய்கின்றார்கள். 4ம் எனது பிரதானவை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பும் சரி, பிறப்பும் சரி, அதே போன்று மக்காவை வெற்றி கொண்ட நாட்களும் சரி, ஹிஜ்ரத் செய்ததும் சரி, 4ம் பிரபலியமானது, உலகத்திற்கு அறிய வேண்டிய விஷயம்தான். ஆனால் 4லே ஏதாவது ஒன்றை நாம் என்ன செய்ய வேண்டும், துவக்க நாளாக வருட நாளாக நாம் கடைபிடிக்க வேண்டும், மக்களிடத்திலே நாம் அறிவிப்பு செய்ய வேண்டும் என்று மிக ஆழ்ந்த ஆலோசனை செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தியாகம் என்பது எதிலிருந்து துவக்கப்பட்டது என்பதை ஆலோசனை செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எப்பொழுது மக்கமா நகரை விட்டு மதீனாவிற்கு அடித்து விரட்டப்பட்டார்களோ அங்கிருந்துதான் நம்முடைய சாம்ராஜ்யம், இஸ்லாமிய வரலாற்று ஏடுகள் என்பது துவங்கப்பட்டது. எனவே அந்த ஹிஜ்ரத்தை வைத்து நாம் முதல் ஆண்டாக ஹிஜ்ரி என்பதை மாற்றிக்கொள்ளலாம் என்பதாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 639வது கிபியிலே ஆலோசனை செய்து அப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டதுதான் இந்த ஹிஜ்ரி என்பது. அன்றிலிருந்து துவங்கப்பட்டதுதான் இன்றைக்கு ஹிஜ்ரி 3ல் இருக்கின்றோம். 1448ஆம் வருடத்தை நாம் பெருமக்களை அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். ஹிஜ்ரியினுடைய வரலாற்றுடைய பின்னணி என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே மக்காவை விட்டு மதீனாவுக்கு சென்று விட்டார்கள். வெறுமனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைஷிகள் அடித்து விரட்டினார்கள். எனவே அது ஹிஜ்ரி என்பதாக துவக்க நாளாக வைத்துக் கொண்டோம் என்பதை வைத்து ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனை செய்தார்களா? அது மட்டும் தானா, அல்லது இதற்கு பின்னால் வரலாற்று ஏடுகள் ஏதாவது இருக்கின்றதா என்பதை பெருமக்களை நம் வரலாறுகளிலே நாம் பார்க்க வேண்டும். மார்க்கத்தை பாதுகாப்பது என்பது மிக முக்கிய கடமை. மார்க்கம் சொல்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இடங்களில் குறிப்பிட்டு காட்டுகின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஹக்க துகாத்திஹி, நீங்க என்ன செய்யுங்க, என்னுடைய தீனின் மீது முழுமையாக நிலைத்திருங்கள். என்னுடைய தீனை விட்டு, என்னுடைய மார்க்கத்தை விட்டு நீங்கள் விரண்டோடி விடாதீர்கள். நீங்கள் தயங்கி நீங்கள் நின்று விடாதீர்கள். நாம எந்த மார்க்கத்தை உங்களிடத்துல கொண்டு வந்தோமோ, எந்த மார்க்கத்தை உங்களுக்கு நாம் பின்பற்ற வேண்டும் என்பதாக கட்டமைத்து கொடுத்திருக்கின்றோமோ அந்த மார்க்கத்தை ஹக்க துகாத்திஹி நீங்கள் முழுமையாக பின்பற்ற வேண்டும்.
அல்லாஹ் இப்படி முடிப்பான், வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே தவிர உங்களுக்கு ஒருபோதும் மரணம் வந்து விட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்லி அந்த ஆயத்தை முடிக்கின்றான். இந்த இடத்துல பெருமக்களை நாம் விளங்க வேண்டும். வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே தவிர உங்களுக்கு மரணம் வந்து விட வேண்டாம் என்று சொன்னால் நாமெல்லாம் முஸ்லீமாக இருக்கிறோம். அப்ப முஸ்லிம்களாகத்தானே மௌத்தாகிடுறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லை. அதற்கு முந்தின அத்தியாயத்தை நம்ம கவனிக்கணும். ஹக்க துகாத்திஹி, மார்க்கத்தினுடைய என்னென்ன அடிப்படை கொள்கை இருக்கின்றதோ அந்த அடிப்படை கொள்கையை முழுமையாக பின்பற்றித்தான் உங்களுக்கு மரணம் வர வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அத்தியாயத்திலே சுட்டி காட்டுகின்றான். வெறுமனே நாங்கள் முஸ்லீமாக இருந்துட்டோம், முஸ்லீமாகவே மௌத்தா போயிட்டோம், இது மௌத்தல்ல, இது அல்லாஹ்வுக்கு பிடித்த மௌத்தல்ல. அல்லாஹ் எப்படி வாழ சொன்னானோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அப்படி அல்லாஹ் சொன்னதை போன்று வாழ்வது, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ சொன்னதை போன்று நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் இந்த தீன் முழுமை பெறுகின்றது என்பதை மார்க்கம் தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. இந்த மார்க்கத்தை பாதுகாப்பவர் தான் உண்மையான முஸ்லிம் மூமின் என்பதையும் மார்க்கம் தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. எனவே தான் இந்த மார்க்கத்திற்கு உறுதுணையாக இந்த மார்க்கத்தில் வரலாறு காணாத அந்த வரலாறுகள் பொங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த வரலாறுகளை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்திலே தியாகம் என்பது காலத்தின் கட்டாயம் அவசியம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காமிக்கின்றார். எனவே தான் இந்த ஹிஜ்ரி என்பது இருக்கின்றது, ஹிஜ்ரத் என்பது இருக்கின்றது, இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு வரலாறுகள் இருக்கின்றது. மார்க்கத்தினுடைய ஒப்பிட்டு பல இரத்தங்கள் சிந்தப்பட்டு எந்த அளவு என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது மக்காவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 40 வயதை கடந்த பிறகு 41வது வயதிற்கு பின்னால் நபித்துவத்தை கொடுத்தானோ, அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், அல்லாஹ்வுடைய ரசூலாக நான் இருக்கின்றேன், குடிப்பது ஹராம், திருடுவது ஹராம், விபச்சாரம் செய்வது ஹராம், மக்களிடத்திலே நல்ல விஷயங்களை போதிப்பதை விட்டும் தவிர்த்து கொள்வது ஹராம், மக்களிடத்திலே நளினமாக நடப்பதை விட்டும் தூரமாக ஓடுவது ஹராம் என்பதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், இதுதான் மார்க்கம் என்பதாக மக்களிடத்திலே சொல்ல ஆரம்பித்தார்களோ அப்பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிக்கு முன்னால் எதிரிகளாக காட்டப்பட்டார்கள். இதுதான் ஹிஜ்ரத்தினுடைய முழுமையான வரலாறு. எதிரிகளாக காட்டப்பட்டார்கள். யாரார்கள் எல்லாம் நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் இந்த துன்யாவிலே, இந்த மக்கமா நகரிலே ஒரு உண்மையான மனிதர் இருக்கின்றார், பொய் என்பதை என்னவென்று தெரியாது என்பதாக எல்லா மதத்தினவர்களாலும் போற்றப்பட்ட ஒரு மனிதர் இருக்கின்றார் என்று சொன்னால் அது அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மட்டும்தான். யாரை தலைவராக நியமிக்கலாம்? முகமது சரியாக இருப்பார். யாரை வியாபாரத்தினுடைய தலைமைத்துவத்திற்கு தலைவராக ஆக்கிக் கொள்ளலாம்? இந்த முகமது சரியாக இருப்பார். கொடுக்கல் வாங்கலிலே யார் தலைமைத்துவமாக இருக்கலாம்? முகமது சரியாக இருப்பார். எல்லா விஷயங்களிலும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் அந்த மக்கமா நகரம் முன்னோக்கி சென்றது. ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை எப்பொழுது இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ல ஆரம்பித்தார்களோ அப்படியே மாற்றி அமைக்கப்பட்டது. எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழாரம் சூட்டினார்களோ, புகழாரம் சூட்டிய அனைத்து மக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரியாக இருந்தார்கள். கிதாபிலே பதிவு செய்கின்றார்கள், சாதாரண எதிரி இல்லை, கொடுமையான எதிரிகளாக மாற்றப்பட்டார்கள். கையில இந்த முகம்மது கிடைத்தார் என்று சொன்னால் கொலை செய்து விட வேண்டும் என்ற நோக்கத்திலே என்ன செஞ்சார்கள்? கங்கணம் கட்டக்கூடிய குறைஷிகளாக ஆக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு தியாகம் கிபி 1017 இருந்து 1617 இருந்து 619 வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருளாதார தடை செய்யப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சரி, முத்தலிபுடைய குடும்பம் யாரும் இந்த காபத்துல்லாவுக்கு வரக்கூடாது. யாரும் யாரிடத்திலையும் என்ன செய்யாது? இந்த முத்தலிபுடைய குடும்பங்கள்ல யாரும் எதையும் கொடுக்க கூடாது, அவரிடத்திலிருந்து எதுவும் வாங்கக்கூடாது. பொருளாதார தடை 3 வருஷம் 17, 18, 19, 617, 618, 619 பொருளாதார தடை. என்ன மார்க்கத்தை சொல்றார், இந்த தீனை சொல்றார், இவரை நிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னா பொருளாதார தடை, யாரும் அவரிடத்தில் நெருங்கக்கூடாது, அவர் வீட்டு பக்கத்துக்கு போகக்கூடாது. அது மட்டுமல்ல, ஆழமாக உச்சமாக இன்னும் சில விஷயங்களை செய்தார்கள். ஒரு போர்டிலே எழுத்தாணியால் எழுதி காபத்துல்லாவிலே தொங்கவிடப்பட்டது. முகம்மது இந்த கௌபாவிற்குள் நுழையக்கூடாது. அப்படி நுழைந்தார் என்று சொன்னால்
அவரும் சரி அவரை சார்ந்தவரும் சரி கொலை செய்ய வேண்டும். முகமதுடைய தலையை கொய்ய வேண்டும். அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய ஆதரவாளருடைய தலையையும் கொய்ய வேண்டும். இப்படி 3 வருடங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான தண்டனை. பொருளாதார தடை மட்டுமல்ல, என்னென்ன விஷயங்களால் மனிதர்கள் துன்யாவிலே வாழ முடியுமோ, குறிப்பாக உணவு தட்டுப்பாடு. எந்த அளவு கிதாபிலே எழுதுகின்றார்கள் என்று சொன்னால், நபியை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தின் காரணமாக பல நபி தோழர்கள் இலைகளை திண்டு உயிர் வாழ்ந்ததாக வரலாறுகளை பதிவு செய்கின்றார்கள். பெருமக்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட உம்மத்திலே வந்தவர்கள் தான் நாம். அப்படிப்பட்ட கடினங்களையும் கஷ்டங்களையும் மேற்கொண்டு இந்த மார்க்கத்தை நமக்கு என்ன தாய் எப்படி நமக்கு பால் கொடுக்குறாங்க, சுகமா தூக்கி கொடுத்துடுறாங்க. அதில் வளர்ந்ததற்கு பின்னால் நம்முடைய பிள்ளைகளை வார்த்து எடுத்ததற்கு பின்னால் எப்படி எதிர்த்து பேசுகின்றோம். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவ்வளவு கடினங்களும் கஷ்டங்களும் பெற்று எனக்கு நம்முடைய மார்க்கத்தை நம்மளை எப்படி பாலை சுமக்கக்கூடிய தாயை போன்று நமக்கு மார்க்கத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த சுகமாக கிடைத்த மார்க்கம் இன்னைக்கு என்ன செய்யப்படுது? கேள்விக்குறியாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இன்னும் ஆழமாக சொன்னோம் என்று சொன்னால், நபி மட்டுமல்ல, நபி சார்ந்தவர்கள் எல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். உலக ரீதியாக சித்திரவதை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கருப்பு நிறத்தை சார்ந்தவர். பிலால் நபியை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணம்தான், ஹதீஸிலே பதிவு செய்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்யாவிலே ஹயாத்தாக இருக்கும் காலமெல்லாம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பாங்கைத்தான் என்ன செய்வாங்க? முதலாக கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பார்ப்பதற்கு முன்னால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலடி சத்தம் எனக்கு கேட்டது என்பதாக சொன்னார்கள். அவ்வளவு பெரிய உயர்ந்தவர்கள். நிறம் கருப்பு. ஆனால் அல்லாஹ்வுடைய உச்சத்தை தொட்டவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரே காரணம்தான், நபியுடைய வார்த்தையை பின்பற்றியின் காரணமாக பாலைவனத்திலே குப்பர படுக்க போட்டு மிகப்பெரிய பாராம் கல்லை வெயிலிலே காய வைத்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடம்பிலே வைத்ததாக வரலாறுகள் பெருமக்களை பேசிக் கொண்டிருக்கின்றது. ஒரே வார்த்தை தான், நீ முகம்மதுடைய வார்த்தையை விட்டுவிட வேண்டும். அப்பொழுதும் சொன்ன வார்த்தை அஹத், அல்லாஹ் ஒருவன். பல சஹாபாக்கள் நபி தோழர்கள் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அதே போன்று சுமையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், யாசருடைய குடும்பத்தை சேர்ந்த சுமையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நேரத்திலே, அந்த காலகட்டத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக அபூ ஜஹில் என்ன செய்தான் என்று சொன்னால், மிகப்பெரிய ஈட்டியை எடுத்து அந்த பெண்மணியுடைய மர்மஸ்தானத்தை குத்தி 2ஆக பிளந்ததாக வரலாறுகள் பேசிக்கொண்டு இருக்கின்றது. பெருமக்களை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். பெண்ணினுடைய மர்ம உறுப்பை தன்னுடைய கையில ஈட்டி எடுத்து குத்தி சிதைத்தான். காரணம் என்னவென்று சொன்னால், முகம்மதுடைய அந்த ஒற்றை வார்த்தையை விட்டுவிட வேண்டும் என்ற நோக்கம். பெருமக்களே, அவ்வளவு பெரிய கொடுமை மக்கமா நகரிலே. நமக்கு இன்னைக்கு மக்கள் எல்லாம் என்ன செய்யப்படுச்சு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு மக்காக்கு போறோம், பரக்கத்து பொருந்திய மகிமை பொருந்திய அந்த நகரம் என்பதாக சொல்கின்றோம் என்று சொன்னால், அந்த நகரத்திற்கு பின்னால் பல உயிர் தியாகமும் பல இரத்த ஓட்டங்களும் என்ன செய்யப்படுச்சு? கடந்து செல்லப்பட்டது. இதைத்தான் ஹிஜ்ரத்தை முன்வைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்த ஒரு ஆயுதம் என்னவென்று சொன்னால், ஹிஜ்ரிக்கு காரணம் இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆழமான உச்சம் என்னவென்று சொன்னால், இதற்கு ஒரு படி மேலையாக என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, மக்கள் எல்லாம் அபுசீனியா என்ற நாட்டிற்கு என்ன செய்யறாங்க? குடிபெயர்ந்து போய் கொண்டிருக்கின்றார்கள். தீன இங்க பரப்ப முடியாது, அங்க போய் கொண்டிருக்கிறாங்க. இப்படியே போயிருச்சு அப்படின்னு சொன்னா வரலாற்று ஏடுகளிலே மார்க்கம் பதிவு செய்யப்பட்டு விடும், இஸ்லாம் பதிவு செய்யப்பட்டு விடும். எனவே அதை ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும் என்று சொன்னால், மார்க்கத்தை இன்றே நாம் அடியோடு அழிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் கடைசியாக எடுக்க வேண்டிய ஆயுதம் முகம்மதை கொலை செய்ய வேண்டும். முகம்மதை கத்தல் செய்து விட்டோம் என்று சொன்னால், அடியோட இந்த மக்கமா நகரத்திலேயே மார்க்கத்தை நாம் அழித்து விடலாம் என்றதாக கடைசியாக எடுக்கப்பட்ட ஆயுதம் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கத்தல் செய்ய வேண்டும். நீண்ட நெடிய தூர சம்பவம். ஹதீஸிலே பதிவு செய்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டி வீட்டில் என்ன செய்யப்படுச்சு? ஆளையெல்லாம் நம்ம நிற்க வைக்கப்பட்டுச்சு. காலையில் முகமது எந்திரிச்சு வந்துட்டார் அப்படின்னு சொன்னா என்ன செய்யப்பட்டிருக்கணும்? கொலை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆயத்தை இறக்கி வச்சான். சூரா யாசின்ல வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தா வ மின் ஹல்ஃபிஹிம் சத்தா. நபியே, இந்த ஆயத்தை ஊதிட்டு போயிருங்க. நீங்க உங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தா வ மின் ஹல்ஃபிஹிம் சத்தா ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன். அவருடைய பார்வைக்கு எட்டாதவாறு நாம் உங்களை அனுப்பி வைப்போம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தியாயத்தை இறக்குனார். தன்னுடைய மருமகனார்
அலி ரலியல்லாஹு அன்ஹுல படுக்க என்ன செஞ்சாங்க, படுக்க வச்சுட்டு சில விஷயங்களையும் சொல்லிட்டு போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மனிதர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறேன், இவங்களுடைய பொருள் எனக்கு என்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குது, இந்த பொருளை இந்த மனிதரை கேட்கும் பொழுது காலையில் நீங்க எந்திரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. உமர் அலி ரலியல்லாஹு சொல்லிட்டு போனாங்க, என்னை கொலை செய்வதற்காண்டி வெளியில நிக்கிறாங்க, ஏன் இடத்துல நீங்க படுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போனாங்க. இன்னைக்கு நம்ம படுப்போமா, நம்மளை கொலை செய்ய வர்றாங்க அப்படின்னு சொல்லு. ஒரு மனிதர் என்ன செஞ்சுட்டாரு, திட்டம் தீட்டிட்டு, ஒரு குழு திட்டம் தீட்டி வச்சிருக்கு, அந்த இடத்துல நம்ம வேற ஆள படுக்க சொன்னா படுப்பாங்களா? பல தடவை சொன்ன விஷயம் தான். அலி ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, என் வாழ்க்கையில நான் ஹயாத்தா இருந்த காலத்துல சுகமான தூக்கம் எனக்கு எங்க வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நபியை எந்த இடத்துல கொலை செய்ய வேண்டும் என்பதாக கட்டளையிட்டு என்ன படுக்க வைத்தார்களோ அந்த இடத்துல தான் என்னுடைய வாழ்க்கையிலே பயம் இல்லாத தூக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க. பெருமக்களே, அப்படிப்பட்ட தியாகம். அதற்கு பின்னால் தான் அல்லாஹ் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ய சொல்லி அனுப்பினான். அப்படிப்பட்ட வரலாறுகளைத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையில் எடுத்து மிகப்பெரிய தியாகம் என்பது ஹிஜ்ரத்துல தான் இருக்கிறது. எனவே ஹிஜ்ரியை முதலாண்டாக எப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மக்காவை விட்டு மதீனாவை சென்றடைந்தார்களோ, செல்ல துவங்கினார்களோ, அப்பொழுது நாம் அந்த ஆண்டை ஹிஜ்ரியாக நாம் நியமித்துக் கொள்ளலாம் என்பதாக ஆலோசனை செய்யப்பட்டு அதிலிருந்து வந்ததுதான் இப்பொழுது துவங்கி இருக்கக்கூடிய 1448 வருடம் ஹிஜ்ரியாக நமக்கு பெருமக்களை கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதுல இருந்து நம்ம ஹிஜ்ரி என்பது பெருமக்களை வெறும் இடப்பெயர் சொல்லல்ல. இடப்பெயர் சொல் என்று சொன்னால் நாம் அந்த வருஷத்துக்கு நம்ம நாட்களை எடுத்துக்கிறது, நம்ம காலண்டரை பார்க்கிற இடப்பெயர் சொல்லல்ல. இது பெரிய தியாகம். இந்த ஹிஜ்ரின் மூலமாக என்ன உங்களுக்கு உயர்த்துகிறது, என்ன நமக்கு அதற்கொண்டு அறிவுரை கூறுகின்றது இந்த மார்க்கம் என்று சொன்னால், பெருமக்களே, அவர்கள் தியாகம் நமக்கும் வர வேண்டும். அவர்கள் என்ன தியாகம் செய்து இந்த இஸ்லாத்தை பாதுகாத்து நம்முடைய கையிலே கொடுத்தார்களோ அதுல ஏதாவது ஒரு துண்டாவது என்ன செய்து நம்முடைய வாழ்க்கையில நானும் இஸ்லாமியன் தான், ஹிஜ்ரியை பார்க்கும் பொழுதுதான் இவ்வளவு பெரிய தியாகம் நிகழ்ந்த ஒரு கூடாரத்தில் உள்ள நாமளும் ஒரு மனிதனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடம்பெற வைத்திருக்கின்றான் என்ற தியாக உணர்வு வர வேண்டும் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் பெருமக்களை பதிவு செய்கின்றார்கள். ஆண்டின் இறுதியில இரண்டாவதாக சொல்வார்கள், ஆண்டு கடந்துருச்சு அப்படின்னு சொன்னா சென்ற ஆண்டு நமக்கு என்ன நடந்தது, வியாபாரங்களாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நம்மை கொண்டு நல்லவர்கள் நமக்கு மற்றவங்களுக்கு என்ன நல்லது செஞ்சோம், நமக்கு அல்லாஹ் ரிஸ்க கொடுத்தா அந்த ரிஸ்க கொண்டு என்ன நல்ல விஷயங்கள் நமக்கு மக்களுக்கு கொடுத்தோம், இப்படிப்பட்ட தியாகம் வர வேண்டும். என்ன பாவங்கள் நமக்கு என்ன செஞ்சு சென்ற வருடம் நடந்தது, இப்பொழுது புது ஆண்டு நமக்கு துவங்கி இருக்கின்றது, அதை கொண்டு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வர வேண்டும் என்பதாக வரலாற்று நூலாசிரியர்கள் எழுதுகின்றார்கள். மூன்றாவது, அல்லாஹ் மீதான தவக்குல் வர வேண்டும், நம்பிக்கை. எவ்வளவு கொலை செய்ய வந்தாலும் சரி, எவ்வளவு இலைகளை திண்டு வாழ்ந்தாலும் சரி, அல்லாஹ் எங்களுக்கு ரிஸ்க கொடுப்பான். அல்லாஹ் ரிஸ்க கொடுத்தா மட்டும்தான் என்ன செய்யும், உலகத்துல வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கம் என்ன செய்யப்படணும், நம்முடைய உள்ளத்துல வர வேண்டும் என்பதை பெருமக்களே இந்த ஹிஜ்ரி நமக்கு தெளிவாக எடுத்து காண்பிக்கின்றது. நான்காவதாக சகோதரத்துவம். ஒரு மனுஷரை ஒரு கூட்டத்தையே விரட்டி அடிக்கிறாங்க, அப்போ ஒரு ஊருக்கு போகும்பொழுது அந்த ஊர் மக்கள் எப்படி அவங்களை அரவணைச்சாங்க, மதீனா வாசிகள் அன்சாரிகள் அவங்கள பெருநாளாக கொண்டாடினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே மக்கா விட்டு விரட்டி அடிக்கிறாங்க, மதீனாவிற்கு செல்லும் பொழுது வாசல் வழியாக அந்த எல்லை மதீனாவுடைய எல்லை வரை நின்று என்ன செஞ்சாங்க, அன்சாரிகள் மதீனா வாசிகள் ஒரு பெருநாளாக கொண்டாடினார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வர்றது, தன் நாட்டுக்கு வர்றது பெருமக்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அதே போன்றுதான் சகோதரத்துவம் நம்மிடத்தில் வர வேண்டும். மக்களுக்கு என்ன செய்து கொடுத்து உதவுறது, சொந்த பந்தங்களை என்ன செய்து அரவணைத்து வாழ்றது, அதே போன்று மக்களிடத்துல எப்படி பேச வேண்டும், எப்படி நளினமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் பெருமக்களை இந்த ஹிஜ்ரியை கொண்டு நாம் என்ன செய்யணும், விளங்க வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக போகல, மக்கா எனக்கு அவ்வளவு பெரியம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னக்கல ஹைருன் அர்லில்லாஹ், பூமியில ஒரு சிறந்த இடம் இருக்குது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு சிறந்த பூமி இருக்குது அப்படின்னு சொன்னா அது மக்கமா நகரம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வஹப்பு அர்லுல்லாஹி வஹப்பு அர்லுல்லாஹி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பிரியமான ஒரு பூமி இருக்குது அப்படின்னு சொன்னா அது மக்கமா நகரம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. வலவுலா அன்னி அஹ்ரஜ்து, என்ன மட்டும் இந்த மக்காவிலிருந்து விரட்டப்படாம இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, என்ன விரட்டல அப்படின்னு சொன்னா மின்கமா ஹரஜ்து, நான் மக்காவிலேயே இருந்திருக்க வேண்டும் என்பதை நான் பிரியப்படுகின்றேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் பிறிதொரு காலத்தில். இதுல இருந்து என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, பெருமக்களே, எவ்வளவு பிரியமான பூமியாக இருந்தாலும் தியாகம் என்பது வந்துவிட்டது என்று சொன்னார். மார்க்கத்திற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, தியாகம் செய்தார்கள். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்பவும் என்ன செஞ்சான், மார்க்கத்தை முழுமை பெற வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மக்கமா நகரத்துல கொண்டுட்டு வந்து சேர்த்தான் ஒரு காலத்தில்.
அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வைத்தான், அப்படிப்பட்ட ஒரு வரலாறைத்தான் பிறந்திருக்கக்கூடிய 1448 இந்த வருடம் பெருமக்களே, இந்த ஹிஜ்ரி என்பது நமக்கு விளக்கமாக தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துவங்கி இருக்கக்கூடிய இந்த துவக்க நாளை நமக்கு நம்முடைய வாழ்விலே சிறந்த வருடங்களாக உருவாக்கி கொடுப்பானாக. ஆமீன். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹிஜ்ரியை பயன்படுத்தியதற்கு மற்றொரு காரணம் என்னவென்று சொன்னால், ஆஷிராவுடைய நாள், இந்த முஹர்ரத்தினுடைய மாதத்திலே 10வது நாள் ஒன்று இருக்கின்றது. இஸ்லாத்துடைய மார்க்க வரலாற்றிலே பலவிதமான வெற்றிகள் கொடுக்கப்பட்ட நாள் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஆஷிராவுடைய நாள், அடுத்த வெள்ளிக்கிழமை. அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே 2 நாள் நோன்பு வைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. 9, 10 ரமலானுக்கு காலத்திற்கு முன்னால், ரமலானுடைய நோன்பு பரலாக்கப்படுவதற்கு முன்னால் இந்த ஆஷிராவுடைய நோன்பு தான் நமக்கு கடமையாக்கப்பட்டிருந்துச்சு. அவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்த அந்த நாட்கள் வரக்கூடிய வியாழன் வெள்ளி, அதாவது 9, 10 நோன்பு வைக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வெள்ளி சனி 10, 11 சுன்னத்தை மாக்கத வலியுறுத்தப்பட்ட என்னது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக அதனுடைய சிறப்பு என்ன என்பதை வரக்கூடிய வாரங்களில் பேசக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருந்தான் என்று சொன்னால் நாம் அதை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் கேட்போம் இன்ஷா அல்லாஹ். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளை